சில கஸ்டமர்ஸ் ஆர்டி பண்ணிட்டு வருவாங்க, ரெக்கரிங் டெபாசிட் மாசம் அவங்ககிட்ட ஒரு 1000 ரூபா 2000 ரூபா அப்படிங்கும் போது பேங்க்ல போட்டு சேவிங்ஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஜென்ரலா பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷனை விட கம்மியா தான் இருக்கும். இப்ப 100 ரூபா நீங்க வச்சிருக்க பொருள் அடுத்த வருஷம் நீங்க 107 ரூபாய்க்கு தான் வாங்குவீங்க. அந்த பொருள் அதே தான், விலை பாத்தீங்கன்னா 107 ரூபாய் ஆயிடும். ஸோ இதுதான் இன்ஃபிளேஷன். பணமோட மதிப்பு குறைஞ்சிட்டே வருது. ரெக்கரிங் டெபாசிட்ல போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அரௌண்ட் இன்ஃபிளேஷனை விட கம்மியா தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதில் கிடைக்கும். பீப்புள் நீட்ஸ் பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ சம்திங் பீப்புளுக்கு செக்யூர்டாகவும் வேணும், இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகவும் வேணும். அப்படிங்கும் போது பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனா சிட் இருக்கும். கம்பேரிட்டிவ்லி பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை விட கிட்டத்தட்ட உங்களுக்கு இங்கே 12% வரைக்குமே வரும். ஸோ அதுவும் நம்ம ஃபிக்ஸடாக நம்ம கொடுத்துட்றோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனி சூஸ் பண்ணுறது மட்டும் தான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய விஷயம். அது பண்ணால் இது ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக அவங்களுக்கு வரும். சிட்டை நல்ல ஆப்ஷன், பட் அதில் நல்ல கம்பெனியில் வரணும் அப்படிங்கும் போது ஸோ அது ஒரு ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கக்கூடிய கம்பெனியில் வரும்போது அவங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சிட் ஃபண்ட்ஸ் கீழே ரெஜிஸ்டரான கம்பெனியாக இருந்ததுன்னா நாளைக்கு ஒரு ப்ராப்ளம்னா கூட நம்ம அதை ரீச் அவுட் பண்ண முடியும். ஸோ அப்போ எப்பவுமே ஒரு ரெஜிஸ்டர்ட் கம்பெனிகிட்ட போகிறதுங்கிறது பெட்டர். ரெஜிஸ்டர்ட் கம்பெனிஸே நிறையா இருக்குது. எத்தனை வருஷமா இருக்காங்க, எத்தனை வருஷம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸோட இருக்காங்கிறது பார்க்கணும். எந்த அளவுக்கு அவங்க கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது, எந்த அளவுக்கு அவங்க டிஜிட்டல். ஏன்னா டிஜிட்டலுங்கிறது ஏன் திரும்ப நான் பேசுகிறேன் அப்படின்னா இட்ஸ் மேண்டேட். டிஜிட்டலைஸ்டாக இருக்க ஒரு கம்பெனியில் எல்லா ப்ராசஸ் குவிக்காக இருக்கும். ஸோ சீக்கிரமாக அவங்க பேமெண்ட்ஸை ஈஸியாக வாங்க முடியும்.